வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டுடைய 19வது மக்களவை தொகுதி நீலகிரி மக்களவை தொகுதி. தமிழ்நாட்டில் உள்ள 7 மக்களவை தனி தொகுதிகளில் நீலகிரி மக்களவை தொகுதி ஒன்று. இங்கே சுமார் 13.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதி என்னன்னு பார்த்தோம்னா பவானிசாகர், அவினாசி, மேட்டுப்பாளையம், குன்னூர், கூடலூர் மற்றும் உதகமண்டலம். கடந்த மக்களவை பொதுத் தேர்தலில் நீலகிரி மக்களவை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகள் என்னன்னு பார்த்தோம்னா 1957 மற்றும் 1962 நீலகிரி மக்களவை தொகுதியை இந்திய தேசிய காங்கிரஸ் கைப்பற்றியது. பின்னர் 1967ஆம் ஆண்டு ராஜாஜியின் சுயராஜ்ய கட்சி நீலகிரி மக்களவை தொகுதியை கைப்பற்றியது. 1971 திமுகவும் 1977 அதிமுகவும் நீலகிரி மக்களவை தொகுதியை கைப்பற்றினாங்க. பின்னர் 1980, 1984, 1989 மற்றும் 1991 இந்திய தேசிய காங்கிரஸ் நீலகிரி மக்களவை தொகுதியை கைப்பற்றினாங்க. 1996 பொதுத் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கைப்பற்றிய நீலகிரி மக்களவை தொகுதியை 1998 மற்றும் 1999 பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியது. 2004 இந்திய தேசிய காங்கிரசும் 2009 திமுகவும் 2014 அதிமுகவும் நீலகிரி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. 2019 மக்களவை தேர்தலை பொறுத்தளவு திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் ராசா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட சுமார் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவர் பெற்ற வாக்குகள் 5.5 லட்சம், அதாவது 54%. அதிமுக சார்பில் போட்டியிட்ட தியாகராஜன் சுமார் 3 லட்சம் வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட ராஜேந்திரன் சுமார் 41,000 வாக்குகளும், சுயேட்சை வேட்பாளர் ராமசாமி சுமார் 40,000 வாக்குகளும் பெற்றாங்க. 2019 மக்களவை பொதுத் தேர்தலில் நீலகிரி மக்களவை தொகுதியில் பதிவான மொத்த நோட்டா வாக்குகள் எண்ணிக்கை 18,149, அதாவது சுமார் 1.8%. நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தளவு உதகமண்டலம் தொகுதி இந்திய தேசிய காங்கிரஸ் வசமும், குன்னூர் தொகுதி திமுக வசமும், மீதமுள்ள 4 தொகுதிகளும் அதிமுக வசமும் இருக்கு. 2024 பொதுத் தேர்தலில் நீலகிரி மக்களவை தொகுதியிலிருந்து யார் வெற்றி பெற போறாங்கிறத வரும் தேர்தலில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டுடைய 20வது மக்களவை தொகுதி கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி. ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் தென் சென்னைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய மக்களவை தொகுதி தான் இந்த கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி. இங்கே சுமார் 21 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா பல்லடம், சூலூர், சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு. கடந்த மக்களவை தேர்தல்களில் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியிலிருந்து யார் வெற்றி பெற்றாங்கிறத பார்க்கலாம். 1952 இந்திய தேசிய காங்கிரசும், 1957 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், 1962 மீண்டும் இந்திய தேசிய காங்கிரசும், 1967 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றாங்க. 1971 மற்றும் 1977 தேர்தல்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. 1980 திமுக வசம் இருந்த கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி 1984, 1989 மற்றும் 1991 மீண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் கைப்பற்றியது. 1996 திமுக வசம் சென்ற கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி 1998 மற்றும் 1999 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. 2004 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 2009 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கைப்பற்றிய கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியை 2014 அதிமுக கைப்பற்றியது. 2019 மக்களவை பொதுத் தேர்தலை பொறுத்தளவு கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நடராஜன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை விட சுமார் 1,70,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவர் பெற்ற வாக்குகள் 5,70,000, அதாவது சுமார் 47%. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் சுமார் 4 லட்சம் வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட மகேந்திரன் சுமார் 1,40,000 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட கல்யாண சுந்தரம் சுமார் 60,000 வாக்குகளும் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் பெற்றாங்க. இங்க பதிவான மொத்த நோட்டா வாக்குகள் எண்ணிக்கை 23,190, அதாவது பதிவான மொத்த வாக்குகளில் சுமார் 1.8%. கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தளவு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வசமும், மீதமுள்ள 5 தொகுதிகளும் அதிமுக வசமும் இருக்கு. ஆளும் கட்சியின் தாக்கம் அதிகம் இல்லாத கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியை 2024 யார் கைப்பற்ற போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் அடுத்த தொகுதியை பற்றி பார்க்கலாம். வணக்கம், நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.